கரூருக்கு உடனே போய் அழுதீங்களே, அங்க குழந்தைகளை போய் பார்க்க போனீங்களா? முதலமைச்சர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? ஏதாவது கேட்ட உடனே மணிப்பூரை பாருங்க, மகாராஷ்டிராவை பாருங்க, உங்க ஊரை பாருங்க. செய்தியாளர்களை சந்தித்து பேசிய பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன், திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என கூறியுள்ளார். போனா இழுத்துட்டு போயிடுறானுங்க. என்னங்க நடக்குதுங்க இதுல அங்க உள்ள முதலமைச்சர் இதுக்கு என்ன பதில் சொல்றாங்க? எல்லாத்துக்கும் மேல பள்ளி குழந்தைகள் பாதுகாப்பில் 44 குழந்தைகள் கோயம்புத்தூர்ல மதிய உணவு சாப்பிட்ட குழந்தைகள் பரிதவித்துக் கொண்டிருக்கிறார்கள். சுருண்டு சுருண்டு சுருண்டு. எனக்கு தெரியுங்க, ஃபுட் பாய்சன் அந்த குழந்தைங்க வயிற்று வலி எப்படி வரும்னு எனக்கு தெரியும். பரிதவித்துக் கொண்டிருக்கிறார். நான் கேட்கிறேன், அன்பில் பொய்யாமொழி அவர்கள், கரூருக்கு உடனே போய் அழுதீங்களே, அங்க குழந்தைங்களை போய் பார்க்க போனீங்களா? முதலமைச்சர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? ஏதாவது கேட்ட உடனே மணிப்பூரை பாருங்க, மகாராஷ்டிராவை பாருங்க, உங்க ஊரை பாருங்க. அதே மாதிரி இன்னொரு இடத்துல நாய் கடிச்சிருக்கு குழந்தைங்கள. பள்ளியில் உள்ள குழந்தைங்க +2 எழுத வந்த குழந்தைங்களுக்கு நாய் கடிச்சிருக்குதுங்க. குழந்தைங்க கூட்ட ஆஸ்பத்திரிக்கு போயிருக்காங்க. என்ன நடக்குது தமிழ்நாட்டில்? பள்ளி போற குழந்தைங்களுக்கும் பாதுகாப்பு இல்லை, ரோட்ல போற குழந்தைங்களுக்கும் பாதுகாப்பு இல்லை. எல்லாம் இங்க குடி போதை இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. இதுல வேற போதையின் பாதையில் நடைபோடாதீர்கள்னு விளம்பரம் வேற. அதனால மிக வேதனையாக நாங்கள் இதை பதிவு செய்கிறோம். எல்லாத்துக்கும் மேல மரியாதைக்குரிய பாரத பிரதமர் நேற்று எல்லா அமைச்சர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டு இருக்குன்னு சொன்னாரு. உடனே காலையில அமைச்சர் ரகுபதி சொல்றாரு, இல்ல அதெல்லாம் இல்ல, நீங்க அப்படின்னா நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டியது தானே. அதான் சொல்றாங்களே, கோர்ட் நேரு மேல FIR பதிவு செய்யணும் உயர் நீதிமன்றம் தானே சொல்லி இருக்கு. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.